ரெண்டாவது வார்த்தை சிஸ்டர் தீபா வாங்க. ஆண்டவர் சிலுவையில பேசின இரண்டாவது வார்த்தை பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஈவுக்காக நன்றி. முதல் வார்த்தை பிதாவிடம் பேசினார், இரண்டாவது வார்த்தை கல்லனுக்காக பேசினார். லூக்கா 23:43 நம்ம பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். என்னன்னா இயேசு கிறிஸ்துவை வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அதற்கு மேல அவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அது மட்டுமன்றி இல்ல, கொலை குற்றத்திற்காக 2 கல்லர்கள் நடுவில் இயேசுவை வைத்து அவங்க அறைஞ்சிட்டாங்க. அப்பொழுது இயேசப்பா சொன்னாரு இவங்க கிட்ட, இந்த பூமியில இந்த கல்லனை அறையப்பட்டான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இவங்களை நான் பரலோகத்தை கூட்டி போக செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. பரலோகத்தில், தட் மீன்ஸ் பரதேசில் கூட்டி கொண்டு போகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கு. தட் மீன்ஸ் பெரிய அரசாங்கம், பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் மன்னிக்க முடியாத காரியத்தை ஏசப்பா ஆண்டவர் மன்னித்து நீ என்னோட பரலோகத்தில் இருப்பாய் என்று சொன்னார். ஏன்னா ஏசப்பாக்கு மட்டும்தான் காட் வந்து அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. கல்லன் வந்து நினைக்கிறாங்க என்னன்னா, ஆண்டவரை முன்னால பார்த்ததும் இல்லை, சுவிசேஷம் கேட்டதும் இல்லை, அப்ப ஏசப்பாவை எப்படி அவரை ஏத்துக்கிட்டாரு? ஏன்னா எப்படின்னா, ஆண்டவர் சிலுவையில பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும். ஐயா சொன்ன மாதிரி பிதாவே இவர்களை மன்னியும். எப்படின்னா மன்னியும் என்று சொல்லிட்டாங்க. பட் நம்ம ஏசப்பா குழந்தை இருக்கிறதால அவர் எப்படி பண்றாரோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. என்னன்னா பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னோடனே, இப்படி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த கல்லன் அப்படியே ஆடி போய் விட்டான். கல்லன் நினைக்கிறான், நம்ம செஞ்ச தப்புக்கு, நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம வந்து சிலுவையில அனுபவிக்கிறோம், நம்மளாலேயே மன்னிக்க முடியல, ஒண்ணுமே செய்யாதவர் இவர் எப்படி அவர்களை மன்னிக்கிறார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அவருக்கு வருது. அப்போ அவர் யோசிக்கிறாரு. அப்போ திருடனுக்கு ஒரு மாற்றம் வருகிறது. ஓகே, நம்ம ஏன் இப்படி பண்றாரு? அப்போ அவர் சொல்றாரு, இவர் சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண மனிதனால் இது செய்ய இயலாது, முடியாது, கூடாது. அப்போ அவருடைய வார்த்தையை அவன் ரட்சிக்கப்பட்டான். மன்னிப்பு கேட்டாங்க, ஏசப்பா அதை வந்து ப்ரூஃபா இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பார்த்துட்டு ரைட் ஆன்சரா ஓகே, நம்ம இது மாதிரி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும், சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து மனசுல ஏத்துக்கிட்டார். அப்போ நம்ம அந்த நொடியில அந்த கலர் எப்படியோ இருந்திருப்பாங்க. அதனாலதான் சிலுவையில இது பண்ணாரு. நல்லவர் ஏசப்பா அவரே பண்ணாங்க. இப்ப இவருக்கே தெரியுது நம்ம இவ்வளவு கெட்டது பண்ணிருக்கோம், நம்மளையே இப்படி பண்ணிருக்காங்க, ஒண்ணுமே பண்ணாதவர் இவர் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனம் மாற்றம் வந்து சால்வேஷன் கிடைக்கணும், ரட்சிப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மாத்திருக்காரு. அப்போ அவருடைய வார்த்தையால் ரட்சிக்கப்பட்டதால நாமும் நம் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்ப வேண்டும். அப்போ வந்து நம் அது போலதான் நடக்க வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா வாழ வேண்டும். ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். மிரர் எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அது மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பண்றதுதான் ஏசப்பா நம்மளை எப்படி சொல்லுவாருன்னா, கனி கொடுக்கும் வாழ்க்கையா வாழ வேண்டும். அப்போ கனி கொடுக்கும் வாழ்க்கையா வாழ வேண்டும்னா என்னென்ன பண்ணணும்னா காரியங்கள் 3 எக்ஸாம்பிள். நம்ம எல்லோரையும் நேசிக்கணும், எல்லோரிடையும் அன்பா இருக்கணும், எல்லோரையும் சமமா பார்க்க வேண்டும். இப்படி இப்படி வந்து நம்ம இந்த வார்த்தை நிறைய இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இயேசு எப்படி ஒரு கல்லனை மனம் திரும்ப வைத்தாரோ அது போல நாமும் நம் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து ஆண்டவருக்கு கனி தரும் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டாச்சு. அப்ப ஏசப்பா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே நின்று அவருக்கு ஒரு கல்லனை, ஒரு திருடனை வந்து மன்னிச்சு அந்த நிமிஷத்திலேயே மனமாற்றம் செஞ்சு அவரை பரலோகத்துல கூட்டி போன்ற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குன்னா, ஏசப்பா சொன்னா காட் கேட்பாரு அப்படின்ற இதுலன்னா இவர் சொன்னா அவர் கேட்பாரு. அப்ப நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கிட்டாதான் நம்ம வந்து போக முடியும். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் ரிப்பெண்டன்ஸ்க்கு நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பாருங்க, மேத்யூ 3:8 ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ் இன் கீப்பிங் வித் ரிப்பெண்டன்ஸ். Acts 20:21 I have declared to both Jews and Greeks that they must turn to God in repentance and have faith in our Lord Jesus Christ. Matthew 4:17 From that time on our Lord Jesus Christ began to preach, repent for the kingdom of
heaven is near. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மன்னிச்சிட்டோம்னா அதே மாதிரி அந்த திருடனோட மனசை மாத்தி சால்வேஷன் கிடைக்குது. சால்வேஷனுக்கு அப்புறம் அவர் கண்டினியூஷனா அந்த மிச்ச 4 வார்த்தை சொன்னது. நன்றி. தேங்க்யூ. பலத்தான் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான் கொடுமை ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார்